சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் சம்பத்திற்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் காருவள்ளி சின்ன திருப்பதியில் 6 ஆண்டுகளாக மருத்துவமனை நடத்தி வந்த ராமகிருஷ்ணன் என்பவரையும், செம்மாண்டம்பட்டியில் 16 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கந்த வடிவேலையும் காவல்துறையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அரசு நவீன அரிசி ஆலையில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயப்பால் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். ஆலையின் உள்ளே சேரும் சகதியுமாக இருந்ததால் அமைச்சர்கள் காரில் சென்று ஒவ்வொரு பகுதியாக பார்வையிட்டனர். அரிசி ஆலை முறையான பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே நடந்த ரயில் விபத்தில் சேந்தங்குடியைச் சேர்ந்த யாசின் மௌலானா மற்றும் முகமது அலி ஆகிய 2 பலியாகியுள்ளனர். ரயில்வே கேட் அருகே தடுப்பு கட்டைகள் மீது அமர்ந்து மது அருந்திய அவர்கள் ரயில் வருவதைக் கண்டு தப்பிக்க முயன்ற போது பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இது விபத்தா அல்லது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பட்டாசு கடையில் சீன பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தனிப்படை குழுவினர் நடத்திய ஆய்வில் தடையை மீறி பதுக்கிய மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 60,000 மதிப்பிலான சீன பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கிரானைட் குவாரி நடத்தி வரும் தொழிலதிபர் ஸ்ரீதர் என்பவர் தொழிலாளர்களுக்கு போனஸ் தருவதற்காக வங்கியில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு காரில் சென்றுள்ளார். அப்போது கார் ஓட்டுநர் பொருட்கள் வாங்குவதற்காக சேலம் பழைய பேருந்து நிறுத்தத்தில் காரை நிறுத்தியுள்ளார். ஸ்ரீதர் காரில் இருந்தபோது மர்ம நபர் ஒருவர் 10 ரூபாய் கீழே கிடப்பதாக கூறி காரில் இருந்த 10 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மாயமாகிவிட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறையில் உள்ள தாய்முடி எஸ்டேட் பகுதிக்குள் நுழைந்த 6 காட்டு யானைகள் அங்கிருந்த வீடுகளை சேதப்படுத்தியது. பின்னர் அங்கிருந்து நகர்ந்து சென்று கெச்சமுடி எஸ்டேட் பகுதியில் உள்ள அரசு பள்ளியின் சமையல் அறையை இடித்து தள்ளி அரிசி மூட்டையை வெளியே வீசி எறிந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர்.